குடிநீரின்றி தவிக்கும் வால்மங்கலம் கிராம மக்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் அகரகொந்தகை ஊராட்சி வால்மங்கலத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அன்றாடம் குடிக்க மற்றும் பல்வேறு பயன்பாட்டிற்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீரையே நம்பி உள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சரிவர குடிநீர் இன்றி போராடி வரும் நிலையில் 2 நாட்களுக்கு ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் தண்ணீர் குறைவான அளவில் வழங்கப்பட்டதால் வால்மங்கலம் வடக்கு தெரு, நடுத்தெரு, பிள்ளையார் கோவில் தெரு, கீழத்தெரு, மேலத்தெரு, மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குடிநீரின்றி அவதிக்குள்ளாகின்றனர். இந்த நிலையில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடன் நடவடிக்கை மேற்கொண்டு குடிநீர் வழங்க வேண்டும் எனவும், குடிநீர் வழங்க மறுக்கும் பட்சத்தில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் முடிவு செய்துள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வாசல் 4 நாளாக வச்சு இன்னும் மாற்ற மாட்டுறாங்க. 50 ரூபா வாசல் பஞ்சாயத்தில், அதுக்கு காசு இல்லை சொன்னால் அது மாற்றலை. 10 ரூபாய்க்கு எம்சியில் வாங்கிட்டு வந்து அந்த ஓட்டையை மட்டும் ஒட்டி அடிச்சுட்டு போகிறாங்க. அவ்வளோ பஞ்சாயத்து நிர்வாகம் வந்து அவ்வளோ இந்த தண்ணியை தான் நாங்க அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இதுவும் சரியா வாசல் இல்லாதனால தண்ணியே இல்லாம ரொம்ப சிரமமா இருக்கு. அடிப்படை தேவைக்கே தண்ணி இல்ல. முதல்ல கணக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்கு வீடு பைப் பஞ்சாயத்து நிர்வாகத்தை சொல்லி வச்சு எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க. இருக்கு, அதனால அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. அவங்க சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. இனிமேல் செஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. வயசானவங்க எல்லாம் தண்ணி அடிக்க விட முடியல. இந்த கிணறு இருக்கு, கிணத்துல இருந்து ஒரு சிண்டெக்ஸ் முடியறவங்க போய் குடிச்சிட்டு வரலாம். முடியாதவங்க அடிப்பைப்பில் அடிக்க முடியாதவங்களே எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எங்கேருந்து 2 கிலோமீட்டர்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அடிப்படையாக எங்களுக்கு இந்த கிணறை வந்து சுத்தம் பண்ணி இதுலேருந்து உள்ள தண்ணியாவது கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு கூட அந்த ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. அது எவ்வளோ பாழடைஞ்சிருக்கு. 20-25 ஆண்டுக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாகவே குடிக்கிறதுக்கு தண்ணி இதுதான் இந்த ஊருக்கு. பஞ்சாயத்தில் செலவு பண்ண சொன்னால் செலவு பண்ணல. நாங்கள் 17,000 ரூபா செலவு பண்ணி இப்போ பயன்பாட்டுக்கு இல்லாமல் போயிட்டு எங்களுக்கு அடிப்படை தேவை தண்ணீர் தான். அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்ய சொல்லுங்க. இந்த பைப்பு தண்ணியும் ரொம்ப நாளைக்குலாம் வர்ற மாதிரியே தெரியல. இதுலயும் வாசல் போயிட்டே தான் இருக்கு அடிக்கடி. பாலாடுது அப்படியே சார் இருக்கு. இதுவும் எவ்வளவு டேமேஜா பாலடைஞ்சு போயிருக்கு பாருங்க. இதையும் இது வரைக்கும் எங்களுக்கு சரி பண்ணவே இல்லை. கொஞ்சம் இந்த தண்ணி பிரச்சனையே எங்களுக்கு கொஞ்சம் தீர்த்து வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுவும் எவ்வளவோ டேமேஜ் ஆயிட்டு. இதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இதுவும் அவ்வளோ டேமேஜா இருக்கு. இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு வரும்னு தெரியல. இதுக்கப்புறம் நாங்க தண்ணிக்கு என்ன செய்ய முடியும்? சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம். சில காழ்ப்புணர்ச்சினால வந்து அதை இடிச்சு விட்டாங்க. இந்த பைப்பு ஒன்று போட்டோம், அதுவும் சொந்த செலவில் போட்டது தானே. போர் போட்டு அப்படியே இருக்கு. இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க.